அனைவருக்கும் ஆன்மநேய அன்பு வணக்கம். இந்த பதிவில் எது கடவுள், அது எங்கே இருக்கிறது என்பது பற்றிய சில கருத்துக்களை ஈண்டு பார்ப்போம். கடவுள் வானத்தில் உள்ளாரா, அல்லது வேத நூல்களில் உள்ளாரா, கோயில்களில் உள்ளாரா, சிலைகளில் உள்ளாரா, அல்லது ஆன்மாவில் உள்ளாரா என்று பற்பல கேள்விகள் எழுகின்றன. ஆனால் நமக்கு கடவுள் பற்றிய முழுமையான விவரம் தெரியாது. ஆனால் அது பற்றிய கோட்பாடு, நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். இந்த நம்பிக்கை கோட்பாடுகளைத்தான் நாம் தத்துவம் என்கின்றோம். ஆக எது கடவுள் என்பதற்கு நேரடியான பதில் எதுவும் இல்லை. ஒரு தாமரை மலரில் 1000 இதழ்கள் இருக்கும். ஒவ்வொரு இதழும் ஒவ்வொரு கற்பனையை கூறும். ஆனால் 1000 இதழ்களும் சேர்ந்ததே 1000 இதழ் தாமரை ஆவது போல கடவுள் பற்றி கற்பனைகளிலும் ஏதோ ஒரு உண்மை இருக்கத்தான் செய்கிறது. ஆக அன்பர்களே, 1000 இதழ் தாமரையாக உள்ளத்தில் இருக்கும் ஒன்றே கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கவிதையை கூறுகிறேன், கேளுங்கள். உள்ளத்தில் உள்ளானடி, அதை நீ உணர வேண்டுமடி. உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காற்றில் அலைய விட்டு பண்ணிடும் பூசையாலே தோழி பயனொன்றும் இல்லையடி என்று கூறுகிறார். இப்போ புரிகிறதா கடவுள் எங்கே இருக்கிறான் என்று? உன்னை பார், உனக்குள்ளே என்னை பார் என்று பெருமான் கூறுவார். உனக்குள்ளே நானும் எனக்குள்ளே நீயும் இருப்பது போல கடவுள் வேறெங்கும் இல்லை, நமக்குள்ளே இருக்கிறார். இதை பெருமானும் வலியுறுத்தி கூறுகிறார். இதை நன்கு புரிந்து கொண்டு நாம் நடைபோடுவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.